ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வெர்மிஸ்லி கேசரி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் 1/2 கிலோ சேமியாவில் கேசரி பண்ண போகிறேன். அதுக்காக இப்போ நான் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து வச்சு 200 கிராம் பசுநெய் விட்டுருக்கேன். இப்போது நல்லா பசுநெய் சூடு வந்ததுக்கப்புறம் 2 பட்டை, 10 கிராம்பு, 10 ஏலக்காய் எடுத்து அதில் நாம் சேர்த்துக்கலாம். இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நாம் 1/2 லிட்ரு நான் பாக்கெட் பால் இதில் சேர்த்துருக்கேன். இப்போது அது லைட்டாக கொதி வர்ற அளவுக்கு நாம் வெயிட் பண்ணலாம். இப்போது பால் லைட்டாக சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இதில் இப்போ ஃபுட் கலர் ரெட் கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எல்லோ கலர் வேணுனாலும் யூஸ் பண்ணலாம். நான் ஒரு பிஞ்ச் அளவு எடுத்து ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே கலரு சேர்க்கலைண்டாக்கா பர்ஃபி போல் இருக்கும். அதனால் நம்ம கலர் சேர்த்தா தான் நல்லா அழகாக கேசரி நல்லா தெரியும். இப்போது பால் நல்லா லைட்டாக சூடு வந்ததுக்கப்புறம் நான் 3 பாக்கெட்டு கட்டிங் சேமியா, அதாவது 450 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் 350 கிராம் நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சுகர் நாம் போட்டதுக்கப்புறம் நல்லா மெல்ட் ஆகிடும். அது 10 நிமிஷம் அது எங்கே பார்த்தாலும் நல்லா செட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 10 நிமிஷத்தில் செட் ஆகிடுச்சு. இப்போது ஒரு சில்வர் பிளேட் எடுத்து அதில் நெய்யை க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதில் சேமியா கேசரியை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் சூப்பரான சுவையான கேசரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அஜ்வின் ரெசிபீஸ். உங்களுக்கான ரெசிபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.